இப்ப என்ன பண்ணணும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாரும் அவங்க இடத்துல கரெக்டா வந்து நில்லுங்க, சரியா? இந்த கல்யாணமே ஒரு தப்பு. நம்ம 2 பேரும் பண்ண பெரிய தப்பு. நம்ம கல்யாணத்தை நீ தப்புன்னு சொன்ன. நீ பண்ணிக்கிட்ட கல்யாணம் கரெக்டா தப்பான்னு இப்ப தெரிஞ்சிடும். நீங்க கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ரூல்ஸ் சொல்லிடுவா? கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. சோ என்னால விளையாட முடியாதுன்னு சொல்லிட போறா. You know what I mean? சரி. இந்த கேமை எப்படி விளையாடணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வைஃப் கண்கள்ல துணியை வச்சு கட்டிடுவாங்க. அவங்க கரெக்டா ஹஸ்பண்ட கண்டுபிடிக்கணும். அதை நீங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அவரோட வாசனையை வச்சு, அவரோட உணர்வு வச்சு நீங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிங்க. சில பேர் உங்களுக்கு உண்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்ககிட்ட உங்களோட ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காருன்னு சொல்லுவாங்க, இல்ல வேற எங்கேயாவது இருக்காருன்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்ககிட்ட தப்பான வழியை சொல்லுவாங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க யார் சொல்றதையும் கேட்க கூடாது. உங்க மனசு என்ன சொல்றதோ அதை கேளுங்க. உங்க காதல் உங்களை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போதோ அங்க நீங்க கண்டிப்பா போகணும். ஏன்னா உங்களோட இலக்கு அங்கதான் இருக்கு. எனக்கு ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கு? ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி எனக்கு பதட்டமா இருந்துச்சு. ஆனா அப்ப பிரக்யா என் கூட இருந்தா. நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? நான் ஜஸ்ட் ஜெலஸா ஃபீல் பண்றேன். ஒருவேளை பிரக்யா கிங்க சூஸ் பண்ணிட்டான்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாம பயப்படுறேன். வீணா என்கிட்ட ரீசன் சொல்லாம இங்கிருந்து போறியா? ஆனா பாட்டி வந்து நான் தான் சொல்றேன்ல, I said get out. அவங்க எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுனாங்க? நான் சொன்ன வேலையை தான் செய்ய போனேன். நான் ஒன்றும் தப்பா பண்ணலையே. அப்புறம் எதுக்காக என்ன திட்டினாங்க? ராபின் சொன்னது கரெக்ட் தான். இவங்க ரொம்ப கெட்டவங்க. ஏதாவது தப்பா நடக்க போகுதா? நான் இப்ப என்னோட வேலையை மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல நான் பாட்டி சொன்ன வேலையை முடிச்சே ஆகணும். போய் சொல்லிடுறேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் கண்ணை கட்டுங்க நீ. ஏன்னா இது உங்களோட கேம். உண்மைதான். உனக்கு கண்ணு தெரியுதா? தெரிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, டாண்டியா ஸ்டிக் இங்க. ஓதோ இங்க இருக்கா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கிங் தான் என்னோட ஹஸ்பண்ட்.
ஆனா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகல. ஆனா என்னோட உண்மையான ஹஸ்பண்ட் இப்ப பிரக்யா, இந்த டாண்டியா ஸ்டிக் எடுத்துக்கோ. இத வச்சு உன் ஹஸ்பண்ட கண்டுபிடி. வேண்டாம், இது வேண்டாம். இப்ப நீங்க உங்க கைகளால தொட்டுதான் உங்களோட ஹஸ்பண்ட கண்டுபிடிக்கணும். ஆனா எதுக்கு? சும்மாதான். சும்மாதானா? ஆமா. சரி போங்க. நீங்க மாமாவை தொட்டதும் அவர் உங்களோட காதல உணரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி பிரக்யா, நான் இப்போ உன்னை சுத்தி விட போறேன். இங்க எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. ஆலியா மேம் மட்டும் எதுக்காக மேலே போனாங்க? பிரக்யா சரியான இடத்துக்கு வந்து நிக்க போறா. ஆலியாவோட டைமிங் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா போதும். அவ தனியாவே இந்த வேலையை முடிச்சிருவாளா இல்ல நானும் அங்க போகணுமா? You can do it, Pragya. Come on. மிஸ்டர் கிங், நீங்க இப்படி பேசக்கூடாது, சீட்டிங் பண்ணக்கூடாது. Okay. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வேணா நாம பேசலாம். ஓகேவா? அபி, நீயும் பேசுவா. அபி, கம் ஆன் யார், கேம் தானே. பிரக்யா, Pragya, come on. கயிறு அறுக்கவே இல்லையா ஆலியா? அந்த பிரக்யா லைட்டுக்கு கீழே வர போறா. கட் பண்ணிட்டு தானே இருக்கேன். எப்ப வேலையை முடிப்ப? அவ அந்த லைட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமாவா? நீ இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளால வேலையை முடிக்க முடியாது. பிரக்யா சாகணும்னா கொஞ்சம் வாயை மூடிட்டு. பிரக்யா சாகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனாலதான் அமைதியா இருன்னு சொல்றேன். நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன்.
பண்ணிட்டு இருக்காலியா இன்னும் அறுக்காம இருக்க? அந்த பிரக்யா கொஞ்ச நேரத்துல லைட்ட கிராஸ் பண்ணிடுவா. இனஃப் தனு, தா புடி கத்திய. என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டாத, நானே அறுத்துக்கிறேன். நீ பின்ன எவ்வளவு சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கிற நானும் பாக்குறேன். பிரக்யாவை சீக்கிரமா சாகடிக்கணும்னு சொன்ன இன்னும் இவ்வளவு ஸ்லோவா கட் பண்ணிட்டு இருக்க. You know what, தனு? நீ இவ்வளவு ஸ்லோ பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பிரக்யா இன்னும் சாகாம இருக்கா. சீக்கிரம் தனு, சீக்கிரமா கட் பண்ணு. அந்த பிரக்யாவை நம்ம சாகடிக்கணுமா வேண்டாமா? ஆலியா மேம் இங்க இல்லையே, எங்க போயிருப்பாங்க? கத்தியால இந்த கயிறை உன்னால அறுக்க முடியலையா தானு? பேசாம உன் வாயிலே கடிச்சிட. உன் வாய் தான் வேகமா வேலை செய்யுது. என்ன பாக்குற? சீக்கிரம் செய்ய. என்னால முடியல, நீ இத பண்ணு. நீ இன்னொரு விஷயமும் சொல்லணுமே. உன்னோட உதவி மட்டும் எனக்கு இப்ப தேவைப்படலனா என் மனசுல இருக்கிறத நான் சொல்லியிருப்பேன். மனசுக்குள்ளே பேசாத தனு, வாய் விட்டு பேசு. சாரி ப்ளீஸ். அப்படி வா வழிக்கு. ராபின் கிட்ட சொன்னா இந்த வீட்டில் பெர்மனெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துருவான். எனக்கு பணம் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியில தான் வேலை பார்க்கணும். நான் வெளியில போய் பார்த்துட்டு வரேன். பிரக்யா, நேரா நேரா போமா. உங்களால இது நிச்சயமா முடியும் பிரக்யா. திரேஷாவும் பாட்டியும் தெரிஞ்சுக்கிட்டே பிரக்யாவை அபிக்கிட்ட அனுப்புறாங்க. அனுப்புங்க, நீங்க அவளை அபிக்கிட்ட அனுப்புங்க. நான் அவளை மேலேயே அனுப்பிடுறேன். பிரக்யா, உன்னோட லவ்வரை நீ தொடறதுக்கு முன்னாடியே உன்னோட லவ் ஸ்டோரி முடிய போகுது. என்ன பண்றா? எதுக்கு இப்ப என் பக்கம் வரா? குங்குமத்தால 2 பேரோட உறவும் இணைஞ்சிருச்சுன்னா அவங்களோட விதியே ஒன்னாயிடும்னு இவ அடிக்கடி சொல்லுவா. இப்போ இவளே என் பக்கம் வராளா, இல்ல இவளோட விதி இவளை என் பக்கம் இழுத்துட்டு வருதா? நாம என்னதான் சொன்னாலும் பிரக்யா மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யறா. அதனாலதான் அபி பக்கம் போறா.
ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? மத்தவங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. என்னோட அறிவு மிஸ்டர் கிங் பக்கம் போக சொல்லுது, ஆனா என் மனசு இவர் பக்கம் போக சொல்லுது. நான் யார் பக்கம் போகணும், இப்ப என்ன பண்ணணும்? மனசு சொல்றத நான் கேட்கறதா வேண்டாமா? எது நடந்தாலும் சரி, ஆனா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. ஹே, Do it fast, ஆலியா. சீக்கிரமா இரு. இங்க பாரு, நம்ம கிட்ட நிறைய டைம் இல்ல ஆலியா. ஆலியா, do it fast. சீக்கிரமா வேலையை முடி ஆலியா. அவ லைட்டுக்கு கீழே வந்துட்டா. ஃபாஸ்ட் ஆலியா, நம்ம கிட்ட நிறைய டைம் இல்ல. கம் ஆன். பிரக்யா, பிரக்யா, பிரக்யா பிரக்யா பிரக்யா, பிரக்யா, கண்ணை திறந்து பாரு. பிரக்யா, என்ன பாரு. அட கடவுளே, இவ தலையில இருந்து ரத்தம் வருது. பிரக்யா, பிரக்யா, கண்ணை திறந்து பாரு. பிரக்யா, ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. அபி உங்களை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கமோன் ராபின், வண்டி எடு. வண்டி எடு, சீக்கிரம், சீக்கிரம், அபி. பாத்து. பிரக்யா, சீக்கிரமா வண்டி எடு.